இப்பொழுது மாணவர் கல்வி கடனுக்கான கடன் தொகை நீட்டிக்கப்பட இருக்கிறது. அந்த மாணவர்களுக்கான கல்வி கடன் நீட்டிக்க இருப்பதை பொறுத்தளவில் மாநில அரசு வங்கியாளர்களுடன் பல சுற்று பேச்சுவார்த்தை தொடர்ந்து இருக்கிறது. அந்த பல சுற்று பேச்சுவார்த்தையில் தமிழக அரசு வங்கியாளர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு வங்கியாளர்களோடு கலந்து பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், வங்கியாளர்களோடு கலந்து பேசி ஒரு திட்டத்தை தயார் செய்ய வேண்டும் என்று உயர் அதிகாரிகளுக்கு ஒரு தாக்கீதை முதல்வர் அவர்கள் கொடுத்தார்கள். அதன் அடிப்படையில் இப்பொழுது 4 லட்சம் என்கிற ஸ்லாபை தாண்டி 7.5 லட்சம் என்கிற ஸ்லாபை தாண்டி மாணவர்களுக்கு கல்வி கடன் அதிகமாக தாராளமாக கொடுக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டினை தமிழக அரசு எடுத்திருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு மார்ச் 2026 ஆண்டு வரை 1,02,000 மாணவர்களுக்கு மொத்தம் 2,860 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது கடந்த ஆண்டு 2025-26 2,860 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே 1,50,000 மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்குவதற்கு மாநில அரசு திட்டமிட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு 1,02,000 மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கப்பட்டது, ஆல்ரெடி டிஸ்பர்ஸ்ட். பட் இந்த ஆண்டு 1,50,000 மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கப்பட இருக்கிறது. ஸோ எங்கள் தமிழக அரசனுடைய டார்கெட் கடந்த ஆண்டு 2,860 கோடி என்றால் இந்த ஆண்டு 3,000 கோடியை அது கடக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கை நாங்கள் நிர்ணயித்திருக்கிறோம். ஒரு மாணவருக்கு அதிகபட்சம் 7.5 லட்சம் வரை பிணையில்லா கடன் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆல்ரெடி அது இருக்கு. 7.5 என்பது பிணையில்லா கடன் வழங்க வேண்டும் சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கு. ஆனால் விரைவில் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கோ மாணவர்களுக்கோ கல்லூரிகளுக்கோ பெற்றோர்களுக்கோ முதல்வர் அவர்கள் மிக விரைவில் ஒரு நல்ல செய்தியையும் அறிவிக்க இருக்கிறார்கள். அந்த பிணை கடனுடைய அந்த சீலிங், அந்த 7.5 lakhs என்பது உயர்த்தப்படும் என்கிற ஒரு அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.